வார்ம் விஷஸ்ங்க. நம்ம பார்த்துட்டு இருக்க யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா, யூனிட் 5 பார்த்துட்டு இருக்கோம். யூனிட் 5 ஓட நேம் வந்து ஃபுட் மைக்ரோபயாலஜி அண்ட் ஹைஜீன் பார்த்துட்டு இருக்கோம். நம்ம பார்த்துட்டு இருக்க கிளாஸ் வந்து இண்டிகேட்டர் ஆர்கானிசம்ஸ். இண்டிகேட்டர் ஆர்கானிசம்ஸ்னா என்ன? அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன? அது எப்படி நம்ம யூஸ் பண்றோம் எல்லாத்தையும் பார்க்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இண்டிகேட்டர் ஆர்கானிசம்னா இன்ட்ரோடக்ஷன் பார்த்துடலாம். இண்டிகேட்டர் ஆர்கானிசம்ஸ் ஆர் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் whose presence, absence or population levels provides the information about the microbiological quality and safety of food. ஒரு ஃபுட்ல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஃபுட் சேஃப்டியா இருக்கா? அதுல இருக்கிற மைக்ரோபயாலஜி குவாலிட்டி எப்படி இருக்குன்ற இன்ஃபர்மேஷன குடுக்குற ஆர்கானிசம்ஸ் தான் இண்டிகேட்டர் ஆர்கானிசம்னு மென்ஷன் பண்றாங்க. ஐஎன் ஞாபகம் வச்சுக்கோங்க. இண்டிகேட்டர் ஆர்கானிசம், இன்ஃபர்மேஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? They are not always pathogenic themselves, but they indicate whether food has been contaminated or handled under unhygienic condition. அதாவது நீங்க சாப்பிடுற ஃபுட் வந்து கன்டாமினேட் ஆயிருக்கா? ஹேண்டில் பண்ணது வந்து ஏதாவது அன்ஹைஜீனிக் கண்டிஷன்ல ஹேண்டில் பண்ணியிருக்காங்களா? அப்படின்றத இண்டிகேட் பண்ற ஆர்கானிசம்ஸ் தான் இந்த மைக்ரோ ஆர்கானிசம்னு சொல்லியாச்சு. கரெக்ட்டா? இந்த இண்டிகேட்டர் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ். ஓகே. அந்த இண்டிகேட்டர் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் எப்பயுமே பாத்தோஜெனிக்கா இருக்காதுன்றதையும் மென்ஷன் பண்றாங்க. பாத்தோஜெனிக்ஸ்னா கிருமியா இருக்காது அப்படின்றதையும் மென்ஷன் பண்றாங்க. ரொம்ப அதிகமா கிருமியா இருக்காதுன்னு மென்ஷன் பண்றாங்க. The use of indicator organism is an important part of food microbiology. Food microbiology ல indicator organism யூஸ் பண்றது ரொம்ப ரொம்ப வெரி இம்பார்ட்டன்ட் பார்ட்ன்னு மென்ஷன் பண்றாங்க. ஏன் அப்படின்னா, பிகாஸ் டெஸ்டிங் எவ்ரி பேத்தோஜன் இன் எவ்ரி ஃபுட் சாம்பிள் இஸ் டிஃபிகல்ட், எக்ஸ்பென்சிவ் அண்ட் டைம் கன்சூமிங். இப்போ உங்ககிட்ட ஃபுட் சாம்பிள் இருக்கு அப்படின்னா, அந்த ஃபுட் சாம்பிள் இருக்க எல்லா பேத்தோஜனும் நம்ம டெஸ்ட் பண்றதுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கும், ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கும், ரொம்ப டைம் கன்சூமிங் ப்ராசஸ். அதனால தான் இந்த இண்டிகேட்டர் ஆர்கானிசம் நம்ம ஃபுட் மைக்ரோபியாலஜில யூஸ் பண்றோம். ஓகேவா? இந்த இண்டிகேட்டர் ஆர்கானிசம் என்ன சொன்னோம்? இன்ஃபர்மேஷன் குடுக்குற ஒரு ஆர்கானிசம். என்னத பத்தி இன்ஃபர்மேஷன் குடுக்கணும்? அந்த ஃபுட் வந்து சேஃபான ஃபுட்டா? மைக்ரோபயாலஜி குவாலிட்டி எப்படி இருக்குன்ற இன்ஃபர்மேஷன குடுக்குற இண்டிகேட்டர் தான் நம்ம இண்டிகேட்டர் ஆர்கானிசம்னு மென்ஷன் பண்றோம். ஓகேவா? அந்த இண்டிகேட்டர் ஆர்கானிசமும் பாத்தோஜெனிக்கா இருக்கும். ஆனா எப்பயுமே பாத்தோஜெனிக்கா இருக்காதுன்னு மென்ஷன் பண்ணியாச்சு. சரியா? கவனிங்க. Instead, microbiologists detect certain indicator of organism reflect sanitation status and possible contamination. சில மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் என்ன பண்ணணும்? இண்டிகேட்டர் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, சானிடேஷன் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்கு? கன்டாமினேஷன் அதாவது என்ன கன்டாமினேஷன் ஆயிருக்குன்னு கூட இண்டிகேட் பண்ணும் அப்படின்றத மென்ஷன் பண்றாங்க. ஓகே. நெக்ஸ்ட் போலாம். For example ஒண்ணு பார்த்துடலாமா? The presence of Escherichia coli indicates recent fecal contamination, while high aerobic plate counts indicate poor hygienic quality and improper storage. ஒரு ஃபுட் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா, அந்த ஃபுட்ல வந்து Escherichia coli பிரசன்ட் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்படின்னா, அதுல கண்டிப்பா அந்த ஃபுட்ல வந்து ஃபீக்கல் கன்டாமினேஷன் இருக்கு நம்ம இண்டிகேட் பண்ணோமா? அதுதான் சொல்றாங்க. ஓகேவா? அப்ப என்ன எந்த வந்து இண்டிகேட்டர் ஆர்கானிசமா ப்ளே ஆகுது? Escherichia coli. ஓகேவா? இண்டிகேட்டர் ஆர்கானிசம் ஹெல்ப் ஃபுட் இண்டஸ்ட்ரீஸ் டு ஐடென்டிஃபை அசஸ் சானிடேஷன் எஃபெக்டிவ்னஸ் எப்படி இருக்குன்னு அசஸ் பண்ணிக்க முடியும். மானிட்டர் ப்ராசஸிங் ஹைஜீன் எப்படி இருக்குன்னு மானிட்டர் பண்ணிக்க முடியும். வெரிஃபை கிளீனிங் அண்ட் டிஸ்இன்ஃபெக்ஷனை வெரிஃபை பண்ணிக்க முடியும். ஷெல்ஃப் லைஃபை எவாலுவேட் பண்ணிக்க முடியும். டிடெக்ட் பொட்டன்ஷியல் பப்ளிக் ஹெல்த் ரிஸ்க் டிடெக்ட் பண்ணிக்க முடியும். அண்டர் ஃபுட் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் சச் அஸ் GMP, GHP, HACCP and ISO 22000 இண்டிகேட்டர் ஆர்கானிசம் routinely monitored. அதாவது இண்டிகேட்டர் ஆர்கானிசம்ஸே நம்ம ரொட்டீனா மானிட்டர் பண்ணோம். GMP, GHP, HACCP மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ஸ்ல அதே பப்ளிக்கோட ஹெல்த் ரிஸ்க் எப்படி இருக்குன்னு நம்ம டிடெக்ட் பண்ணிக்க முடியும். டிடெக்ட் பண்ணா கண்டுபிடிக்க முடியும். ஷெல்ஃப் லைஃப் எவ்வளோ இருக்கு அந்த ஃபுட்டுக்கு அப்படின்றத பார்த்துக்க முடியும். கிளீனிங், டிஸ்இன்ஃபெக்ஷன்லாம் வெரிஃபிகேட் பண்ண முடியும். அதெல்லாம் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு வெரிஃபிகேஷன் பண்ணிக்க முடியும். சரியா? இந்த இண்டிகேட்டர் ஆர்கானிசம் இருக்கிறதுனால ஃபுட் இண்டஸ்ட்ரீஸ்க்கு என்னென்ன ஹெல்ப் ஆகுதுன்றத பார்த்துட்டோம். ஓகே. நெக்ஸ்ட். இப்ப கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அன் ஐடியல் இண்டிகேட்டர் ஆர்கானிசம். ஒரு இண்டிகேட்டர் ஆர்கானிசம் இருக்குன்னா, அதோட ஐடியல் எப்படி இருக்கு? நம்ம ஐடியலா இருக்க இண்டிகேட்டர் ஆர்கானிசமோட கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்படி இருக்கு நம்ம பார்க்கலாமா? சரி பாருங்க. A real indicator, an ideal indicator organism should possess several important characteristics to accurately reflect food contamination. ஃபுட் கண்டாமினேஷன பத்தி சொல்றதுக்கு முதல்ல அந்த இண்டிகேட்டர் ஆர்கானிசம் ஐடியலா இருக்கணும். அப்ப அதுக்கான கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னன்னு பார்த்துடலாம். பாருங்க முதல் விஷயம் present whenever pathogens are likely to be present. Found in greater numbers than pathogens. Easy to isolate and identify. Non-pathogenic to laboratory personnel. Does not multiply excessively in food after contamination. விஷயம் என்னன்னா, அந்த pathogens இருக்கு இல்லையா? pathogens கிருமிகள். கரெக்ட்டா? கிருமி மைக்ரோ ஆர்கானிசம்ஸ். ஓகே. அதான் pathogenic மைக்ரோ ஆர்கானிசம். அந்த மைக்ரோ ஆர்கானிசம் பிரசன்ட்டா இருக்கும்போது, இதுவும் பிரசன்ட்டா இருக்கணும். அத விட இது அதிகமான நம்பர்ஸ் கவுண்ட்ல இருக்கணும். இத நம்ம ஈஸியா ஐசோலேட் பண்ணணும், ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாம இது நான் பேத்தோஜெனிக்கா இருக்கணும்ன்றதையும் மென்ஷன் பண்றாங்க. ஃபுட் கன்டாமினேஷன் ஆனதுக்கு அப்புறம் இது ரொம்ப அதிகமா மல்டிப்ளை ஆகக்கூடாதுன்னு மென்ஷன் பண்றாங்க. இது இண்டிகேட்டர் ஆர்கானிசமோட கேரக்டரிஸ்டிக். ஓகேவா? பேத்தோஜன் இருக்க ஒரு ஃபுட் இருக்குன்னா, அதுல பேத்தோஜெனிக் மைக்ரோ ஆர்கானிசம் பிரசன்ட்டா இருக்குன்னா, இண்டிகேட்டர் ஆர்கானிசம்ஸ் இருக்கணும். பேத்தோஜன்ஸ விட இந்த இண்டிகேட்டர் ஆர்கானிசம் நெறைய கவுண்ட்ல இருக்கணும் அப்படின்றத மென்ஷன் பண்றாங்க. ஓகேங்களா? அதே மாரி இண்டிகேட்டர் ஆர்கானிசம் ஈஸியா ஐசோலேட் பண்ண ஹெல்ப் இருக்கணும். ஈஸி டூ ஐசோலேட் அண்ட் ஐடென்டிஃபிகேஷன் பண்றதுக்கும் ஹெல்ப் இருக்கும். ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட்.
survive similarly to pathogens under processing condition. Processing conditionல pathogen மாரியே இதுவும் சார்ந்து வாழ்ந்துட்டு இருக்கும். Respond similar to environmental stresses. ஏதாவது environmental stresses இருந்துச்சு அப்படின்னா, similarly சீக்கிரமா ரெஸ்பான்ஸ் பண்ணிக்கணும்ன்றதை மென்ஷன் பண்றாங்க. எப்படி pathogen ரெஸ்பான்ஸ் பண்ணணுமோ, அதே மாதிரி இதுவும் ரெஸ்பான்ஸ் பண்ணும். எப்படி pathogen உயிர் வாழுதோ, அதே மாதிரி இதுவும் உயிர் வாழணும். Easily detected using routine laboratory methods. laboratory methods வச்சு நம்ம ஈஸியா அதை டிடெக்ட் பண்ணிக்க முடியும். ஈஸியா ஐசோலேட் பண்ணிக்க முடியும். ஈஸியா ஐடென்டிஃபிகேஷன் பண்ணிக்க முடியும். அதுதான் ஐடியல் இண்டிகேட்டர் ஆர்கானிசம்னு மென்ஷன் பண்றாங்க. ஓகேவா? காஸ்ட் எஃபெக்டிவ் ஃபார் ருட்டீன் மானிட்டரிங். ருட்டீன் மானிட்டரிங் பண்றது கண்டிப்பா ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவா இருக்கும். ஸ்டேபிள் டியூரிங் ஸ்டோரேஜ் அண்ட் டிரான்ஸ்போர்டேஷன் டைம்ல ரொம்ப ஸ்டேபிளா இருக்கும். நோ சிங்கிள் ஆர்கானிசம் சாட்டிஸ்ஃபைஸ் ஆல் these characteristics. Therefore, a different indicators are selected depending on the food product and purpose of testing. இப்ப நம்ம ஒரு இண்டிகேட்டர் ஆர்கானிசம் எடுத்துக்கிறோம் அப்படின்னா இந்த எல்லா கேரக்டரிஸ்டிக்ஸ் அதுக்கு இருக்கணும் கிடையாது. கரெக்டா? சோ அதனாலதான் ஒவ்வொரு ஃபுட் ப்ராடக்ட்டுக்கு ஒவ்வொரு இண்டிகேட்டர்ஸ் நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? சரி பாருங்க. ஃபீக்கல் கண்டாமினேஷன் அந்த ஃபுட்ல பிரசன்டா இருக்கான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு எசர்ஷியா கோலி பிரசன்டா இருக்கணும். ஜென்ரலா சானிடேஷன்ல நல்லபடியா இருக்கான்னு பாக்குறதுக்காக பாக்குறது வந்து கோலிஃபார்ம்ஸ். வாட்டரோட குவாலிட்டி நல்லபடியா இருக்குன்னு பாக்குறதுக்கு என்டெரோகோக்கி. அதே ஓவரால் மைக்ரோபியல் லோட் எவ்வளவு பெருசு இருக்குன்னு பாக்குறதுக்கு ஏரோபிக் மெசோபிக் பெட்ரியா. ஓகேவா? சோ இந்த மாதிரி இண்டிகேட்டர் ஆர்கானிசம் தான் இன்ஃபர்மேஷனை கொடுக்கும். ஒரு ஃபுட்ல வந்து பாத்தீங்கன்னா பேத்தோஜெனிக் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இருக்கும், இண்டிகேட்டர் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இருக்கும். அந்த இண்டிகேட்டர் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் நிறைய கவுண்ட்ல இருக்கும். அப்பதான் பேத்தோஜன் என்ன பேத்தோஜன் நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியுன்றதை மென்ஷன் பண்றாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த இண்டிகேட்டர் ஆர்கானிசம்ஸ் தான் பேத்தோஜெனிக் ஆர்கானிசம்ஸ் பத்தி நமக்கு இன்ஃபர்மேஷனை கொடுக்கும். அது மட்டும் மைக்ரோபியல் சேஃப்டி, மைக்ரோபியல் கவுண்ட் அந்த மாதிரி எல்லா விஷயங்களும் இன்ஃபர்மேஷனை கொடுக்குன்றத மென்ஷன் பண்றாங்க. ஓகேவா? பாருங்க. தே ஆக்ட் அஸ் இண்டிகேட்டர்ஸ் ஃபார் புவர் ஹைஜீனிக் இருந்துச்சுன்னா, ப்ராசஸ் ஃபெயிலியரா இருந்துச்சு அப்படின்னா, பொட்டன்ஷியல் பேத்தோஜன்ஸ் ஏதாவது பிரசன்ஸ் ஆயிருந்துச்சு அப்படின்றத சொல்றாங்க. ஓகேவா? இப்ப என்னென்ன இண்டிகேட்டர் ஆர்கானிசம்ஸ் இருக்குன்னு நம்ம பார்த்தலாம். இண்டிகேட்டர்ஸ் ஆர்கானிசம்ஸ் ஆர் கிளாசிஃபைட் அக்கார்டிங் டு தி டைப் ஆஃப் கன்டாமினேஷன். கன்டாமினேஷனோட டைப்ப பேஸ் பண்ணி நம்ம அத இண்டிகேட் பண்றத பேஸ் பண்ணி நம்ம வந்து இண்டிகேட்டர்ஸ நம்ம பிரிக்கிறோம். வந்து பார்த்தீங்கன்னா, ஹைஜீன் இண்டிகேட்டர்ஸ், அதுக்கப்புறம் ஃபீக்கல் இண்டிகேட்டர்ஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ப்ராசஸ் இண்டிகேட்டர், ஷெல்ஃப் லைஃப் இண்டிகேட்டர்ஸ். ஓகேவா? முதல்ல ஹைஜீன், ஃபீக்கல் இண்டிகேட்டர்ஸ், ப்ராசஸ் இண்டிகேட்டர்ஸ், ஷெல்ஃப் லைஃப் இண்டிகேட்டர்ஸ். இது எப்படி நம்ம சொல்றோம்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு இண்டிகேட்டர் மைக்ரோ ஆர்கானிசம்ஸும் ஒவ்வொரு வகையான கன்டாமினேஷன பத்தி தான் சொல்லும். ஓகேங்க. இந்த ஃபுட்ல வந்து எசெர்ஷியா கோலி இருக்கு அப்டின்னா, கண்டிப்பா ஃபீக்கல் கன்டாமினேஷன் அந்த ஒரு ஃபுட் இருக்கு. அந்த ஃபுட்ல வந்து பாத்தீங்கன்னா, எசெர்ஷியா கோலி இருக்கு அப்டின்னா, எசெர்ஷியா கோலின்றது இந்த இண்டிகேட்டர் மைக்ரோ ஆர்கானிசம். அப்ப அது பிரசன்ட்டா இருந்தனாலவே அங்க ஃபீக்கல் கன்டாமினேஷன் இருக்குன்னு சொல்லுது. கரெக்ட்டா? இப்ப எதுக்குள்ள இது வருது? ஃபீக்கல் இண்டிகேட்டர்ஸ்குள்ள வருது. சோ அந்த மாரி டைப் ஆஃப் கன்டாமினேஷன்க்கு ஏத்த மாரி நம்ம இண்டிகேட்டர் ஆர்கானிசம்ஸ பிரிக்கிறோம். ஓகேவா? சோ முதல்ல பாருங்க ஹைஜீன் இண்டிகேட்டர்ஸ். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஹைஜீன் இண்டிகேட்டர்ஸ்னா என்னன்னு பாக்கலாம். These organisms evaluate the cleanliness of processing unit, equipment, workers and food processing environment. அதாவது ஃபுட் ப்ராசஸிங் நம்ம பண்றோம் இல்லையா? அதோட எக்யூப்மென்ட், அங்க வொர்க் பண்ற வொர்க்கர்ஸ், ஃபுட் ப்ராசஸிங் ஓட என்விரான்மென்ட்ஸோட கிளீன்லினெஸ் பத்தி எவாலுவேட் பண்றது தான் இந்த ஹைஜீன் இண்டிகேட்டர்ஸ். அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, கோலிஃபார்ம்ஸ், டோட்டல் ஏரோபிக் பாக்டீரியா இதுக்குள்ள வரும். ஃபீக்கல் இண்டிகேட்டர்ஸ பொறுத்தவரைக்கும், தீஸ் இண்டிகேட் கன்டாமினேஷன் ஃப்ரம் ஹியூமன் ஆர் அனிமல் ஃபீசஸ். ஹியூமனோட ஃபீசஸோ இல்ல அனிமல் ஃபீசஸோ கன்டாமினேஷன் பிரசன்ட் ஆயிருந்தது அப்படின்னா, இந்த கன்டாமினேஷன் பத்தி சொல்ற ஆர்கானிசம்ஸ் தான் இந்த ஆர்கானிசம்ஸ். எசெர்ஷியா கோலி, ஃபீக்கல் கோலிஃபார்ம்ஸ், என்டெரோகோக்கஸ் ஸ்பீஷிஸ். நல்லா கவனிங்க. இந்த ஸ்பீஷிஸ்லாம் என்ன பண்ணும்னா, இந்த வகையான கன்டாமினேஷன் தான் பிரசன்ட்டா இருக்குன்னு கன்ஃபார்ம் பண்ணும். அததான் நம்ம வந்து இண்டிகேட்டர்ஸ்ன்னு மென்ஷன் பண்றோம். ஓகே. So next process indicators used to evaluate whether food processing has been effective. Food processing நம்ம பண்ணிருப்போம் இல்லையா? அது எஃபெக்டிவா இருந்ததா? நல்லபடியா நடந்துச்சா? அப்படின்னு பாக்குறது தான். அதுல பாருங்க heat resistance pose, aerobic plate count. Okay. Shelf life indicators used to predict spoilage during storage. Storage பண்ணிருக்க டைம்ல spoilage ஆயிருந்தது அப்படின்னா அது shelf life indicators குள்ள வரும். Yeast, mold, lactic acid, bacteria. Different food industry uses different indicator organism depending on product type and processing condition. நம்ம ஆல்ரெடி சொல்லியாச்சு டிஃபரெண்ட் இண்டிகேட்டர் ஆர்கானிசம் பிரசன்ட்டா இருக்கு. அந்த டிஃபரெண்ட் இண்டஸ்ட்ரி நெறைய ஃபுட் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு. நெறைய ஃபுட் இண்டஸ்ட்ரி அதோட ஃபுட் ப்ராடக்ட்டுக்கும், அதோட ப்ராசஸிங் கண்டிஷன்ஸ்க்கும் ஏத்த மாரி இண்டிகேட்டர் ஆர்கானிசம்ஸ யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஓகேவா? இப்ப இண்டிகேட்டர் ஆர்கானிசம் ஃபுட் சேஃப்டில என்னென்ன இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணுது நம்ம பார்க்கலாம். இண்டிகேட்டர் ஆர்கானிசம் சர்வ் அஸ் இயர்லி வார்னிங் சிஸ்டம். ஒரு இயர்லி வார்னிங் சிஸ்டமா அது இருக்கு. பிஃபோர் பேத்தஜன்ஸ் பிகம் எ சிக்னிஃபிகன்ட் பப்ளிக் ஹெல்த் ப்ராப்ளம். ஒரு ஃபுட் ப்ராடக்ட் இருக்கு அப்படின்னா, அந்த ஃபுட் ப்ராடக்ட்டோட சாம்பிள் தான் நம்ம எடுத்துட்டு வந்து ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர் தான் குடுக்குறான்னு கிடையாது. ஒரு ஃபுட் இண்டஸ்ட்ரியிலே முதல்ல என்ன பண்றாங்கன்னா, இண்டிகேட்டர் ஆர்கானிசம் ஏதாவது பிரசன்ட்டா இருக்கான்றத மென்ஷன் பண்றாங்க. பேத்தஜன்ஸ் ஏதாவது பிரசன்ட்டா இருக்கான்னு சாம்பிள் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப என்ன பண்றாங்கன்னா, இதான் ஃபுட்ன்னு வச்சுக்கோங்க.
இப்ப இது வந்து ஃபுட் இண்டஸ்ட்ரி. இவங்க ஒரு ஃபுட் வச்சிருக்காங்க. கரெக்ட்டா? இப்ப இந்த ஃபுட்ல பாருங்க, என்ன பண்றாங்கன்னா, ஒரு இயர்லி வார்னிங் சிஸ்டமா இந்த இண்டிகேட்டர் ஆர்கானிசம்ஸ் இருக்கு. பேத்தஜன் ஏதாவது பிரசன்ட் ஆயிருந்ததா, கன்டாமினேஷன் தான் இருக்கான்னு சொல்றது தான் இந்த இண்டிகேட்டர் ஆர்கானிசம்ஸோட வேலை. ஓகேவா? அப்ப பப்ளிக் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ்க்கு போறதுக்கு முன்னாடியே நமக்கு இயர்லி வார்னிங் சிஸ்டமா அது இருக்குன்றத மென்ஷன் பண்றாங்க. அதனால தான் ஃபுட் இண்டஸ்ட்ரியில இந்த இண்டிகேட்டர் ஆர்கானிசம்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா? எவாலுவேட்டிங் மைக்ரோபியல் குவாலிட்டி ஆஃப் ஃபுட்ஸ், டிடெக்டிங் புவர் சானிடேஷன் பிராக்டிசஸ், மானிட்டரிங் ப்ராசஸிங் எஃபிஷியன்சி, அசஸிங் எக்யூப்மென்ட் கிளீன்ஸ். சோ நமக்கு என்ன சொன்னோம்? அந்த மைக்ரோபேல்ஜ் குவாலிட்டி ஏதாவது இருக்கா? பிரசென்ட்டா இருக்கான்னு கண்டுபிடிக்கிறது. சானிடேஷன் பிராக்டிஸ் புவரா பண்ணியிருக்காங்கன்னு பாக்குறது. ப்ராசஸிங் எஃபிஷியன்சியா இருந்ததா அப்படின்னு பாக்குறது. எஃபெக்டிவா இருந்ததான்னு பாக்குறது. எக்யூப்மென்ட் கிளீனஸா இருந்தான்னு அசஸ் பண்றது. இந்த மாரி விஷயத்துக்குலாம் நம்ம வந்து என்ன யூஸ் பண்றோம்னா, இண்டிகேட்டர் ஆர்கானிசம் எங்க யூஸ் பண்றோம்? ஃபுட் இண்டஸ்ட்ரியில யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா, நம்ம இத முன்னாடியே யூஸ் பண்ணி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, ஓகே இதுல இதெல்லாம் இந்த பிரச்சனை இருக்கு. நம்ம முன்னாடியே கண்டாமினேஷன கண்டுபிடிச்சிடலாம். அப்படி இல்ல அப்படின்னா, வெளிய போனதுக்கு அப்புறம் பப்ளிக் ஹெல்த் ப்ராப்ளமா அது ஆயிடும். அததான் இங்க மென்ஷன் பண்றாங்க. சரி. வெரிஃபையிங் எஃபெக்டிவ்னஸ் ஆஃப் கிளீனிங் அண்ட் சானிடைசிங் ப்ரொசீஜர்ஸ். கிளீனிங் எப்படி பண்ணியிருக்காங்க, சானிடைசிங் ப்ரொசீஜர்ஸ்லாம் நல்லபடியா பண்ணியிருக்காங்கன்னு வெரிஃபை பண்ணிக்கிறது. HACCP வெரிஃபிகேஷன சப்போர்ட் பண்றது. ஃபுட்பார்ன் டிசீஸ் அவுட்பிரேக்க பிரிவென்ட் பண்றது. கன்சூமரோட கான்ஃபிடென்ட்ட இம்ப்ரூவ் பண்றது. மீட்டிங் நேஷனல் அண்ட் இன்டர்நேஷனல் ஃபுட் சேஃப்டி ரெகுலேஷன்ஸ வந்து கொண்டு வரது. அப்புறம் எக்கனாமிக் லாஸஸ் ரிடக்ஷன் பண்றது. ஃபுட் இண்டஸ்ட்ரி routinely perform indicator organism testing because pathogen testing alone cannot guarantee completely food safety. நல்லா கவனிங்க. ஃபுட் இண்டஸ்ட்ரியில நம்ம இண்டிகேட்டர் ஆர்கானிசம் யூஸ் பண்றாங்கன்னு சொல்லியாச்சு. சரியா? அப்ப ஃபுட் இண்டஸ்ட்ரி என்ன பண்ணுதுன்னா, இண்டிகேட்டர் ஆர்கானிசம் டெஸ்டிங்ன்னு ஒரு மெத்தட கொண்டு வருது. அதுல என்ன பண்ணும்னா, இந்த இண்டிகேட்டர் ஆர்கானிசம் நம்ம யூஸ் பண்ணி, அந்த ஃபுட்ல வந்து ஏதாவது கன்டாமினேஷன் இருக்கா கண்டுபிடிக்க முடியும். அப்ப என்னென்ன கன்டாமினேஷன் நம்ம கண்டுபிடிக்கலாம்? ஃபீக்கல் கன்டாமினேஷன், ஹைஜீன் கன்டாமினேஷன், அப்புறம் வந்து ப்ராசஸிங் எஃபெக்டிவா இருக்கான்னு கன்டாமினேஷன், இல்ல அவங்க யூஸ் பண்ண வந்து எஃபெக்டிவ் எக்யூப்மென்ட் கன்டாமினேஷனா இருக்கான்னு நம்ம கண்டுபிடிக்க முடியும். சோ அதுக்கான ஆர்கானிசம்ஸ் நம்ம யூஸ் பண்ணி, அந்த ஃபுட் கரெக்ட்டா இருக்கா, நம்ம ஃபுட் சேஃப்டியோட இருக்கான்னு நம்ம பார்த்துட்டு, அதுக்கப்புறம் நம்ம ரிலீஸ் பண்ணிக்கலாம். சோ அதுதான் வந்து இந்த ஃபுட் இண்டஸ்ட்ரியில இண்டிகேட்டர் ஆர்கானிசம் ரோல் ப்ளே பண்ணுது. நல்லா கவனிங்க. இண்டிகேட்டர் ஆர்கானிசம்னா இன்ஃபர்மேஷன் குடுக்குற ஒரு ஆர்கானிசம் நம்ம மென்ஷன் பண்ணியாச்சு. அந்த ஃபுட்ல பாத்தோஜெனிக் மைக்ரோ ஆர்கானிசமும் பிரசன்ட் ஆயிருக்கும். இண்டிகேட்டர் ஆர்கானிசமும் பிரசன்ட் ஆயிருக்கும். இண்டிகேட்டர் ஆர்கானிசம் தான் அதிக குவான்டிட்டில இருக்கணும். அப்பதான் அத ஐசோலேட் பண்றதுக்கும் ஈஸியா இருக்கும். ஐடென்டிஃபை பண்ணவும் ஈஸியா இருக்கும். இண்டிகேட்டர் ஆர்கானிசம். ஓகேவா? ஃபுட் இண்டஸ்ட்ரி என்ன பண்ணுதுன்னா, அவங்க ப்ரொடியூஸ் பண்ற ஃபுட் ப்ராடக்ட் இருக்கு இல்லையா? அதுல இண்டிகேட்டர் ஆர்கானிசம் டெஸ்டிங் பண்ணுது. அதாவது இண்டிகேட்டர் ஆர்கானிசம் யூஸ் பண்ணி டெஸ்ட் பண்ணுது. இப்ப டெஸ்ட் பண்ணும்போது என்ன கன்டாமினேஷன கண்டுபிடிக்குதோ, அது கன்டாமினேஷன் நம்ம சொல்லிக்கலாம். அப்பதான் நம்ம ஃபுட் ரிலீஸ் பண்ண முடியாது. பப்ளிக் ஹெல்த் ப்ராப்ளமும் வராது. ஃபுட் ரீகாலும் பண்ண முடியாது. எக்கனாமிக் லாஸஸ ரிடக்ஷன் பண்ண முடியும். கன்சூமரோட கான்ஃபிடென்ட்டும் இம்ப்ரூவ் ஆகும்னு மென்ஷன் பண்ணியாச்சு. சரி இப்ப என்னென்ன ஆர்கானிசம்ஸ் என்னென்ன கன்டாமினேஷன் கண்டுபிடிக்கலாம்? ஃபீக்கல் கன்டாமினேஷன் இருக்கான்னு பார்க்க எசர்ஷியா கோலி யூஸ் பண்ணலாம். ஓகேவா? கவனிங்க. பாருங்க. ஃபீக்கல் கன்டாமினேஷன் பிரசன்ட்டா இருக்கான்ட்டு போய் எக்ஸெர்ஷியா கோலி யூஸ் பண்ணலாம். இல்ல அது வந்து ஹைஜீன் வந்து நல்லபடியா இருக்கா இல்லையான்னு பார்க்கறதுக்காக கோலிஃபார்ம் நம்ம யூஸ் பண்ணலாம். ப்ராசஸ் நல்லபடியா போகுதா இல்லையான்னு பார்க்கறதுக்காக ஹீட் ரெசிஸ்டன்ட் ஸ்போர்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம். ஷெல்ஃப் லைஃப் நல்லபடியா போகுதா இல்லையான்னு பார்க்கறதுக்காக நம்ம லாக்டிக் ஆசிட் பாக்டீரியா இந்த மாரி ஒவ்வொரு இண்டிகேட்டர் ஆர்கானிசம் டெஸ்டிங்லயே ஒரு ஃபுட் இண்டஸ்ட்ரியில கொண்டு வராங்க. சரிங்களா? சரி ஓகே. இப்ப இண்டிகேட்டர் ஆர்கானிசம்ஸ்க்கு பேத்தோஜனுக்கும் என்னங்க ரிலேஷன்ஷிப் இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். இண்டிகேட்டர் ஆர்கானிசம் ஹெல்ப்ஸ் டு பிரெடிக்ட் வெதர் பேத்தோஜெனிக் மைக்ரோ ஆர்கானிசம் மே ஆல்சோ பி பிரசன்ட். அந்த பாத்தோஜெனிக் மைக்ரோ ஆர்கானிசம் பிரசென்ட்டா இருக்கிறத ப்ரொடெக்ட் பண்றதுக்கு தான் இந்த இண்டிகேட்டர் ஆர்கானிசம் ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்லியாச்சு. பிரசன்ஸ் ஆஃப் ஈகோலி மே இண்டிகேட் கன்டாமினேஷன் வித் சலமோனெல்லா சிச்சுலே ஆர் பாத்தோஜெனிக் ஈகோலி ஸ்ட்ரெயின்ஸ். நல்லா கவனிங்க. ஒரு ஃபுட்ல ஈகோலி பிரசென்ட்டா இருக்குன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா, கண்டிப்பா அதுல கன்டாமினேஷன் இருக்குன்னு அர்த்தம். புரியுதா? கவனிங்க. ஒரு ஃபுட் இருக்கு. அந்த ஃபுட்ல இப்ப ஈகோலி பிரசென்ட்டா இருக்கு அப்படின்னா, அப்ப கண்டிப்பா மத்த பாத்தோஜெனிக் மைக்ரோ ஆர்கானிசம்ஸும் பிரசென்ட்டா இருக்குன்றத பிரெடிக்ட் பண்றதே இந்த இண்டிகேட்டர் ஆர்கானிசம்ஸ் தான். கரெக்ட்டா? அத வச்சு தான் நம்ம பிரெடிக்ட் பண்றோம். அதனால தான் அந்த இயர்லி வார்னிங் சிஸ்டம் நம்ம மென்ஷன் பண்றோம். கரெக்ட்டா? சோ ரொம்ப கன்ஃப்யூஸ் பண்ணிக்க வேண்டாம். நார்மல் டாபிக், சிம்பிளான டாபிக் சிம்பிளா முடிச்சிடலாம். ஓகேவா? கவனிங்க. பாருங்க. இப்ப ஒரு ஃபுட்ல வந்து ஈக்வல் பிரசன்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்டின்னா, ஈக்வல்ங்கிறது இண்டிகேட்டர் ஆர்கானிசம். பிரசன்ஸ கண்டுபிடிச்சிட்டோம் அப்டின்னா, அது என்ன இண்டிகேட் பண்ணுது அப்டின்னா, அப்ப கண்டிப்பா சலமோனெல்லா கன்டாமினேஷன் இருக்கு. இல்ல பாத்தோஜெனிக் ஈகோலி ஸ்ட்ரெயின் பிரசன்ட்டா இருக்குன்னு நமக்கு சொல்லுது. இண்டிகேட் பண்ணுதா. ஓகேவா? இப்ப ஹை கோலிஃபார்ம் கவுண்ட் சஜஸ்ட் இன்அடிகுவேட் சானிடேஷன். அதே ஒரு ஃபுட்ல வந்து கோலிஃபார்ம் கவுண்ட்ஸ் வந்து ரொம்ப ஹையா இருக்கு அப்டின்னா, அங்க இன்அடிகுவேட் சானிடேஷன் பிராக்டிஸ் போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? சானிடேஷன் பிராக்டிஸ் வந்து போதுமானதா இல்லன்னு அர்த்தம். அதுவே ஒரு ஃபுட்ல ஹை ஏரோபிக் கவுண்ட்ஸ் இருந்தது அப்டின்னா, அந்த ஃபுட்ட வந்து பாத்தீங்கன்னா, புவர் ஹேண்ட்லிங்கா பண்ணியிருக்காங்க. ஸ்டோரேஜ் ஒழுங்கா இல்லன்றது அர்த்தம். இப்ப என்டெரோகோக்கி பிரசென்ட்டா இருக்கு அப்டின்னா, கண்டிப்பா அந்த ஃபுட் வந்து ஃபீக்கல் கன்டாமினேஷனோட இருக்கு. வாட்டர் இல்ல சீ ஃபுட்டா இருந்திருக்குன்றத மென்ஷன் பண்றாங்க. ஹவெவர், இண்டிகேட்டர் ஆர்கானிசம் கேனாட் ஐடென்டிஃபை தி எக்ஸாக்ட் பேத்தோஜன் பிரசன்ட். கன்ஃபர்மேஷன் ரிக்வயர்ஸ் பேத்தோஜன் ஸ்பெசிபிக் லேபரேட்டரி டெஸ்ட். நல்லா கவனிங்க. முதல்ல நமக்கு ஒரு ஃபுட் இருக்கு. ஃபுட் இண்டஸ்ட்ரி இருக்காங்க. அவங்க ஃபுட் ப்ராடக்ட்ட ப்ரொடியூஸ் பண்றாங்க. அந்த ஃபுட் ப்ராடக்ட் சேஃபா நம்மளுக்கு வெளிய போணும். சேஃபா வெளிய போதா இல்லையான்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, ஏதாவது கன்டாமினேஷன் ஆயிருச்சா நம்ம பார்க்கறதுக்காக இந்த இண்டிகேட்டர் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் யூஸ் பண்றோம். அதான் இண்டிகேட்டர் டெஸ்டிங் நம்ம சொல்லி
சொல்லியாச்சு. அப்ப ஒவ்வொரு ஆர்கானிசம் யூஸ் பண்ணி இந்த கண்டாமினேஷன் இருக்கா, அந்த கண்டாமினேஷன் இருக்கா நம்ம செக் பண்ணிக்க முடியும். கரெக்ட்டா? சோ இதுல என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் அதுல ஒரு கண்டாமினேஷன் இருக்குன்னு சொல்லிட்டா கூட, அதுதான் எக்ஸாக்ட்டா இதுதான் அதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியாது. ஏதோ ஒரு கண்டாமினேஷன் இருக்குன்னு குடுத்துரும். அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? எக்ஸாக்ட்டா அந்த பேத்தோஜன் என்ன நம்மளுக்கு காஸ் பண்ணுதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக, பேத்தோஜன் ஸ்பெசிபிக் லெபார்ட்டரி டெஸ்ட் கொண்டு போலாம். அதுதான் விஷயம். சரியா? சோ கன்ஃபர்மேஷன் பண்றதுக்கு நம்மளுக்கு பேத்தோஜன் ஸ்பெசிபிக் லெபார்ட்டரி டெஸ்ட் நம்ம கொண்டு போறோம். ஓகே. இண்டிகேட்டர் ஆர்கானிசம் டெஸ்டிங் அதுக்கப்புறம் அந்த கன்ஃபர்மேஷன் பண்றதுக்கு பேத்தோஜன் ஸ்பெசிபிக் லெபார்ட்டரி டெஸ்ட் நம்ம கொண்டு போறோம். என்ன பேத்தோஜன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக. ஓகேவா? சரி. இப்ப இதோட அட்வான்டேஜஸ் என்ன? ஃபாஸ்டரா மானிட்டர் பண்ணிக்க முடியும். டெஸ்டிங்கோட காஸ்ட் ரிடக்ஷன் பண்ணிக்க முடியும். லெபார்ட்டரி ப்ரொசீஜர் ஈஸியா இருக்கும். ருட்டீன் குவாலிட்டி கண்ட்ரோலுக்கு சூட்டபிளாவும் இது இருக்குன்றத மென்ஷன் பண்றாங்க. ருட்டீனா நான் குவாலிட்டி கண்ட்ரோல் செக் பண்ணிட்டே இருக்கேன் அப்படின்னா, அது கண்டிப்பா சூட்டபிளா இருக்கும். ஓகேவா? லிமிட்டேஷன் என்ன பிரச்சனைன்னு பாருங்க. ஆப்சன்ஸ் ஆஃப் இண்டிகேட்டர் ஆர்கானிசம் டஸ் நாட் ஆல்வேஸ் கேரண்டி ஆப்சன்ஸ் ஆஃப் பேத்தோஜன்ஸ். நல்லா கவனிங்க. என்ன சொல்றாங்கன்னா, இப்போ ஒரு ஃபுட்ல இண்டிகேட்டர் ஆர்கானிசம் இல்ல அப்படின்னா, ஓகே அப்பன்னா கண்டிப்பா அது சேஃபானதா இருக்கும். ஏன்னா பேத்தோஜன் இருக்காதுன்னா கண்டிப்பா கிடையாது. இண்டிகேட்டர் ஆர்கானிசம் இருந்தாலும், இல்லனாலும் பேத்தோஜன்ஸ் இருக்கலாம். அததான் இங்க மென்ஷன் பண்றாங்க. அதுதான் ஒரு ப்ராப்ளம். ஓகே. இப்ப நம்ம ஃபுட் மைக்ரோபயாலஜில எதெல்லாம் காமன் இண்டிகேட்டரா யூஸ் பண்றோம்னு பார்க்கலாமா? என்னென்ன ஃபுட் ஆர்கானிசம்ஸ் வந்து மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் நம்ம யூஸ் பண்றோம்னு பார்க்கலாம். முதல்ல எசர்ஷியா கோலி நம்ம யூஸ் பண்றோம். டோட்டல் கோலிஃபார்ம்ஸ் யூஸ் பண்றோம். ஃபிக்கல் கோலிஃபார்ம்ஸ் யூஸ் பண்றோம். என்டரோகோக்கஸ் ஸ்பீஷிஸ் யூஸ் பண்றோம். ஏரோபிக் மெசோஃபிலிக் கவுண்ட் யூஸ் பண்றோம். ஈஸ்ட் யூஸ் பண்றோம். மோல்ட்ஸ் யூஸ் பண்றோம். லாக்டிக் ஆசிட் பாக்டீரியா யூஸ் பண்றோம். சரி. இதெல்லாம் இண்டிகேட்டர் ஆர்கானிசமா இருக்கு அப்படின்னா, நான் என்ன கண்டுபிடிக்கிறதுக்காக இத யூஸ் பண்றேன்னு பார்த்தீங்கன்னா, ஃபீக்கல் கன்டாமினேஷன் இது இருந்துச்சு அப்படின்னா ஃபீக்கல் கன்டாமினேஷன் சொல்லுது. டோட்டல் கோலிஃபார்ம்ஸ் இல்லன்னா புவர் சானிடேஷன் பிராக்டிசஸ் சொல்லுது. ஃபீக்கல் கோலிஃபார்ம்ஸ்னா ஃபீக்கல் பொல்யூஷனா இருக்கிறத மென்ஷன் பண்ணுது. என்டரோகோக்கஸ் ஸ்பீஷிஸ் பிரசன்ட் ஆகுதுன்னா வாட்டர் கன்டாமினேஷனா இருக்குன்னு மென்ஷன் பண்ணுது. ஏரோபிக் மெசோஃபிலிக் கவுண்ட் இருந்தா ஓவரால் மைக்ரோபியல் குவாலிட்டி மென்ஷன் பண்ணுது. ஈஸ்ட் பிரசன்ட் இருந்தா அந்த ஸ்பாயிலேஜ் ஆஃப் அசிடிக் ஃபுட் மென்ஷன் பண்ணுது. மோல்டு பிரசன்ட் ஆகுதுன்னா ஸ்பாயிலேஜ் அண்ட் மைக்கோடாக்சின் ரிஸ்க் மென்ஷன் பண்ணுது. லாக்டிக் ஆசிட் பாக்டீரியா பிரசன்ட் ஆகுது அப்படின்னா ஃபெர்மெண்டட் ஃபுட்ஸ் அண்ட் ஸ்பாயிலேஜ் மென்ஷன் பண்ணுது. சோ இந்த ஆர்கானிசம் தான் பிரசன்டா இருந்ததுன்னா நம்ம நம்ம சாப்பிடுற ஃபுட்ல அதாவது நம்ம ஃபுட் இண்டஸ்ட்ரி நம்ம வச்சிருக்கோம். அந்த ஃபுட் இண்டஸ்ட்ரி அந்த ஃபுட் ப்ராடக்ட் நம்ம டெஸ்ட் பண்றோம். டெஸ்ட் பண்ணும்போது இந்த வகையான மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் பிரசன்ட் இருந்துச்சுன்னா இது ஒவ்வொன்னும் இண்டிகேட் பண்ணுது. ஓகே. சரி. நெக்ஸ்ட் மேஜர் பேத்தோஜெனிக் பாக்டீரியா இன் ஃபுட் குயிக் பாருங்க. பேத்தோஜெனிக் பாக்டீரியா எதுலாம் பேத்தோஜெனிக் பாக்டீரியா அதாவது ஃபுட்ல எது ரொம்ப மேஜரா பேத்தோஜெனிக் பாக்டீரியா பிரசன்ட் இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். பாருங்க பாக்டீரியா வந்து கமிலோபாக்டர் அதோட ஸ்ட்ரக்சர் இப்படிதான் இருக்கும். ஃபுட் சோர்ஸ் எதுல அதிகமா பிரச்சனை போல்ட்ரியில இதுக்கு இண்டிகேட் பண்றதுக்கு ஸ்லோ 2 to 5 days ஆகும்ன்றதே சொல்றாங்க. சிம்டம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மாடரேட் டயரியா ஃபீவர் கிராம்ஸ். சலமனலா பொறுத்த வரைக்கும் எக்ஸ்ல போல்ட்ரில இருக்கலாம். ஈகோலி பொறுத்த வரைக்கும் அண்டர் குக்டு பீஃப் இருக்கலாம். லிஸ்டரியா பொறுத்த வரைக்கும் சாஃப்ட் சீஸ்ல இருக்கலாம். டெல்லி மீட்ல இருக்கலாம். ஸ்டெப்லோகோக்கஸ் ஆரியோஸ பொறுத்தவரைக்கும் கிரீம் கேக்ஸ்ல இருக்கலாம். ஹேன்ல இருக்கலாம். சோ இந்த மாரி விஷயங்கள்லாம் சொல்றாங்க. இப்ப இந்த இண்டிகேட்டர் ஆர்கானிசம்ஸ் எப்படி ஃபுட் இண்டஸ்ட்ரியில நம்ம யூஸ் பண்றோம்? எந்தெந்த ஃபுட் இண்டஸ்ட்ரியில யூஸ் பண்றோம் நம்ம பார்த்துரலாம். சரியா? இண்டிகேட்டர் ஆர்கானிசம்ஸ் ரொட்டீன்லி டெஸ்டட் த்ரூ அவுட் தி ஃபுட் புரொடக்ஷன் செயின். நம்ம கண்டிப்பா ஃபுட் புரொடக்ஷன் செயின்ல இந்த இண்டிகேட்டர் ஆர்கானிசம் டெஸ்ட் பண்ணிக்கிறோம்னு மென்ஷன் பண்ணியாச்சு. சரியா? இப்ப எங்கெல்லாம் நம்ம அப்ளை பண்றோம்னு பார்த்தீங்கன்னா, டெய்ரி இண்டஸ்ட்ரியில, மீட் ப்ராசஸிங் பிளான்ட்ஸ்ல, போல்ட்ரி ப்ராசஸிங்ல, சீ ஃபுட் இண்டஸ்ட்ரியில, ஃப்ரூட் அண்ட் வெஜிடபிள் ப்ராசஸிங் இந்த மாரி ஃபுட் இண்டஸ்ட்ரி நம்ம யூஸ் பண்றோம். பெவரேஜ் மேனுஃபேக்சரிங்ல, பேக்கரி ப்ராடக்ட்ஸ்ல, ரெடி டூ ஈட் ஃபுட்ஸ்ல, வாட்டர் குவாலிட்டி டெஸ்டிங் பண்றதுக்கு, ஃபுட் எக்ஸ்போர்ட் சர்டிஃபிகேஷன் கண்டிப்பா நமக்கு தேவை. அப்ப ரொட்டீன் மானிட்டரிங் எனபிள்ஸ் இண்டஸ்ட்ரி டு ஐடென்டிஃபை கன்டாமினேஷன் இயர்லி அண்ட் இம்ப்ளிமெண்ட் கரெக்டிவ் ஆக்ஷன்ஸ் பிஃபோர் ப்ராடக்ட் ரீச் கன்சியூமர்ஸ். நம்ம யூஸ் பண்ற ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா, கன்சியூமர்ஸ் ரீச் ஆகுறதுக்கு முன்னாடியே அந்த ஃபுட் இண்டஸ்ட்ரி என்ன பண்ணணும்னா, அந்த கன்டாமினேஷன் பிரசன்ட்டா இருக்கான்னு ஐடென்டிஃபிகேஷன் பண்ணணும். ஓகேவா? அதுக்கான கரெக்டிவ் ஆக்ஷன்ஸையும் அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கணும்னு சொல்றாங்க. அதான் நம்ம சொன்னோம். இண்டிகேட்டர் ஆர்கானிசம் டெஸ்டிங் ஆல்சோ சப்போர்ட்ஸ் தி கம்பெனிஸ் வித் ஃபுட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் ரெகுலேட்டரி இன்ஸ்பெக்ஷன். ஃபுட் இண்டஸ்ட்ரி இருக்கு. அவங்க ஃபுட் ப்ராடக்ட்ஸ குடுத்துட்டு இருக்காங்க மக்களுக்கு. சேஃப்டியான ஃபுட் ப்ராடக்ட்ட குடுக்கணும்ன்றது அவங்க எய்மா இருக்கணும். அதுக்காக அவங்க யூஸ் பண்ற ஒரு மெத்தட் தான் இண்டிகேட்டர் ஆர்கானிசம் டெஸ்டிங். அந்த டெஸ்டிங் அதுக்கப்புறம் பேத்தோஜெனிக் மைக்ரோபயாலஜி லெபார்ட்டரி டெஸ்டிங்கும் இருக்கு. அது கன்ஃபர்மேஷன்க்காக. இண்டிகேட்டர் ஆர்கானிசம் டெஸ்டிங் மூலமா என்ன கன்டாமினேஷன் இருக்குன்னு உங்களால கண்டுபிடிச்சுக்க முடியும். சரியா? சரி. இப்ப ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் தி குரோத் ஆஃப் இண்டிகேட்டர் ஆர்கானிசம்ஸ் இன் ஃபுட். ஃபுட்ல வந்து இண்டிகேட்டர் ஆர்கானிசம் பிரசன்ட்டா இருக்குன்னா, அந்த குரோத்த எதெல்லாம் அஃபெக்ட் பண்ணுதுன்னு நம்ம பார்க்கலாம். தி குரோத் ஆஃப் இண்டிகேட்டர் ஆர்கானிசம் டிபெண்ட்ஸ் ஆன் இன்ட்ரின்சிக் அண்ட் எக்ஸ்டர்னிக் ஃபேக்டர்ஸ். 2 டிபெண்ட் பண்ணி இருக்கு. 2 ஃபேக்டர். ஒன்னு இன்ட்ரின்சிக் ஃபேக்டர், இன்னொன்னு எக்ஸ்டர்னிக் ஃபேக்டர். இப்ப இன்ட்ரின்சிக் ஃபேக்டர்ஸ் அப்படின்னா pH, வாட்டர் ஆக்டிவிட்டி, நியூட்ரியன்ட் அவைலபிலிட்டி, ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல், நேச்சுரல் ஆன்டி மைக்ரோபியல் காம்பவுண்ட்ஸ். ஓகேவா? அதுவே வந்து எக்ஸ்ட்ரின்சிக் அப்படின்னா டெம்பரேச்சர், ரிலேட்டிவ்
ஹியூமிடிட்டி, ஸ்டோரேஜோட அட்மாஸ்பியர், ஆக்ஸிஜன் அவைலபிலிட்டி, ஸ்டோரேஜ் டியூரேஷன் இதெல்லாம் எக்ஸ்டென்சிவ் ஃபேக்டர். இம்ப்ராப்பர் ஸ்டோரேஜ் கண்டிஷன் அக்ஸலரேட் மைக்ரோபியல் மல்டிப்ளிகேஷன், இன்க்ரீசிங் தி இண்டிகேட்டர் கவுண்ட் அண்ட் ரெடியூசிங் தி ஃபுட் குவாலிட்டி. நல்லா கவனிங்க. ஸ்டோரேஜ் கண்டிஷன் நீங்க இம்ப்ராப்பரா வைக்கிறீங்க அப்படின்னா, அதாவது ஒழுங்கா வைக்காம ப்ராப்பரா வைக்காம நீங்க வந்து இம்ப்ராப்பரா வச்சிருக்கீங்க அப்படின்னா, மைக்ரோபியல் வந்து கவுண்ட் வந்து மல்டிப்ளை ஆகி இண்டிகேட்டர் கவுண்டை அதிகப்படுத்தி ஃபுட்டோட குவாலிட்டி ரிடக்ஷன் பண்ணிடும். மானிட்டரிங் தீஸ் ஃபேக்டர்ஸ் ஹெல்ப்ஸ் டு பிரிவென்ட் தி மைக்ரோபியல் growth அண்ட் எக்ஸ்டெண்ட் ஷெல்ஃப் லைஃப். நம்ம இந்த ஃபேக்டர்ஸ் இந்த 2 ஃபேக்டர்ஸையும் நம்ம மானிட்டர் பண்றது மூலமா மைக்ரோபியல் growth வந்து ரொம்ப அதிகமா ஆகாம நம்ம தடுத்துற முடியும். ஷெல்ஃப் லைஃப நம்ம இன்கிரீஸ் பண்ணிக்க முடியும். அப்ப இண்டிகேட்டர் ஆர்கானிசம் ஃபுட்ல வளர்றதுக்கு 2 ஃபேக்டர்ஸ் வந்து தடையா இருக்கு. அதாவது 2 ஃபேக்டர்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணுது. ஒன்னு எக்ஸ்டென்சிவ் ஃபேக்டர், இன்ட்ரின்சிக் ஃபேக்டர்ஸ். இப்ப மைக்ரோபியல் எக்ஸாமினேஷனுக்குள்ள நம்ம போலாம். ஃபர்ஸ்ட் ஓகேவா? கவனிங்க. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். எப்படி நம்ம எக்ஸாமினேஷன் பண்றோம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஃபுட் சாம்பிள் நம்ம கலெக்ட் பண்றோம். லெபார்ட்டரி சாம்பிள அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, அந்த கலெக்ட் பண்ண சாம்பிள லெபார்ட்டரிக்கு ஏத்த மாதிரி ப்ரிப்பேர் பண்றாங்க. டைரக்ட்டா எக்ஸாமினேஷன் பண்றாங்க. எனுமரேஷன் கவுண்ட் மெத்தட்ஸ் பண்றாங்க. பிளேட் கவுண்ட், பயோகெமிக்கல் ஐடென்டிஃபிகேஷன் மெத்தட், ராபிட் டிடெக்ஷன் மெத்தட், இன்டர்பிரேஷன் ஆஃப் ரிசல்ட், ஃபுட் சேஃப்டி டிசிஷன். இந்த மாதிரி நிறைய மெத்தட்ஸ் இருக்கு இந்த மைக்ரோபயாலஜிக்கல் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் டைரக்ட் எக்ஸாமினேஷன் ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம். இதுல கவனிங்க. நம்ம ஃபுட் சாம்பிள் கலெக்ஷன பார்த்துட்டோம். லெபார்ட்டரி சாம்பிள் எப்படி லெபார்ட்டரிக்கு ஏத்த மாதிரி ப்ரிப்பேர் பண்றாங்கறத பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் டைரக்ட் எக்ஸாமினேஷன் ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ். கவனிங்க. டைரக்ட் எக்ஸாமினேஷன் இஸ் தி ஃபர்ஸ்ட் லெபார்ட்டரி ஸ்டெப் இன் தி மைக்ரோபியல் அனாலிசிஸ் ஆஃப் ஃபுட். மைக்ரோபியலாஜிக்கல் அனாலிசிஸ் ஆஃப் ஃபுட். ஃபுட் நம்ம மைக்ரோபியலாஜிக்கல் அனாலிசிஸ் பண்றதுக்கு மொத ஸ்டெப் டைரக்ட் எக்ஸாமினேஷன் தான். இட் இன்வால்வ்ஸ் தி அப்சர்விங் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் டைரக்ட்லி இன் a ஃபுட் சாம்பிள் வித்தவுட் வெயிட்டிங் ஃபார் them to grow in கல்ச்சர் மீடியா. அதாவது மைக்ரோ ஆர்கானிசம்ஸ நம்ம அப்சர்வ் பண்ணிக்க முடியும். அததான் சொல்றாங்க. ஓகேங்களா? என்ன விஷயம் அப்படின்னா, ஃபுட் சாம்பிள்ல மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இருக்கு. அந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ நான் கல்ச்சர் மீடியால போட்டு, பெட்ரி பிளேட்ல போட்டு, மீடியால போட்டு, அதுக்கு அத ஸ்ட்ரெயின் பண்ணி நான் வளர்ந்ததுக்கு அப்புறம் அது என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே, அந்த ஃபுட் சாம்பிள் இருக்க மைக்ரோ ஆர்கானிசம்ஸ நான் அப்சர்வ் பண்ணிக்க முடியும். என்ன மைக்ரோ ஆர்கானிசம் பிரசன்ட் இருக்குன்னு அப்சர்வ் பண்ற விஷயத்த தான் நம்ம டைரக்ட் எக்ஸாமினேஷன் ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் நம்ம சொல்றோம். சரியா? திஸ் மெத்தட்ஸ் ப்ரொவைட் ராபிட் preliminary information about the microbial contamination. இந்த மெத்தட் மூலமா முன்னாடியே நமக்கு சீக்கிரமா ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைச்சிருன்றத மென்ஷன் பண்றாங்க. ஆல்தோ இட் டஸ் நாட் ஆல்வேஸ் ஐடென்டிஃபை தி எக்ஸாக்ட் மைக்ரோ ஆர்கானிசம் பிரசன்ட். எக்ஸாக்ட்டா கண்டுபிடிக்க முடியலனாலும் முன்னாடி அதை பத்தின ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுத்துருதுன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? டைரக்ட் எக்ஸாமினேஷன் மூலமா. ஃபுட் மைக்ரோபியாலஜிஸ்ட் யூஸ் டைரக்ட் எக்ஸாமினேஷன் டு எஸ்டிமேட் மைக்ரோபியல் லோட், அப்சர்வ் செல் மார்பாலஜி, டிடெக்ட் கண்டாமினேஷன் அண்ட் டிசைட் வெதர் ஃபர்தர் laboratory tests such as plate counts, biochemical test or molecular methods are required. ஃபுட் மைக்ரோபியாலஜிஸ்ட் என்ன பண்றாங்கன்னா, இந்த டைரக்ட் எக்ஸாமினேஷனை யூஸ் பண்றாங்க. எதுக்காகனா மைக்ரோபியல் கவுண்ட் எவ்வளவு இருக்கு, செல்ஃப் மார்பாலஜி எப்படி இருக்கு, கண்டாமினேஷன் என்ன பிரசன்ட் ஆயிருக்கு, இதுக்கப்புறம் ஃபர்தரா லெபார்ட்டரி டெஸ்ட் தேவையா இல்லையா அப்படின்றத ஐடென்டிஃபை பண்றதுக்காக முதல் ஸ்டெப்பா லெபார்ட்டரி அனாலிசிஸ்ல இருக்கிறது இந்த டைரக்ட் எக்ஸாமினேஷன் ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம். நம்ம டைரக்டா அப்சர்வ் பண்றது ஃபுட் சாம்பிள்ல இருக்கும் போதே அதான் இங்க மென்ஷன் பண்றாங்க. சரியா? இப்ப இந்த டைரக்ட் எக்ஸாமினேஷனுடைய அப்ஜெக்டிவ் என்னன்னு பாத்துரலாம். முதல்ல டிடெக்ட் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் குயிக்லி, அசஸ் மைக்ரோபியல் கண்டாமினேஷன் லெவல், அப்சர்வ் பாக்டீரியல் அரேஞ்ச்மெண்ட் மார்பாலஜி, டிஃபரன்ஷியேட் பிட்வீன் லிவிங் செல்ஸ் அண்ட் டெப்ரிஸ், கைட் தி செலக்ஷன் ஆஃப் அப்ரோப்ரியேட்டிவ் கன்ஃபர்மேட்டட் டெஸ்ட். என்ன பண்ணணும்னா மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இருக்கா இல்லைன்னு டிடெக்ட் பண்ணிக்கிறது. அதுக்கப்புறம் அந்த மைக்ரோபியல் கண்டாமினேஷன் லெவல் எவ்வளவு தூரம் இருக்குன்னு பாக்குது. பாக்டீரியல் அரேஞ்ச்மெண்ட் ஏதாவது பிரசன்டா இருக்கா, மார்பாலஜி எப்படி இருக்குன்னு அப்சர்வ் பண்ணுது. லிவிங் செல்ஸுக்கும் டெப்ரிஸ்க்கும் டிஃபரன்ஷியேட் பண்ணிக்குது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அப்ரோப்ரியேட் கன்ஃபர்மேட்டட் டெஸ்ட், இதுக்கப்புறம் என்னென்ன கன்ஃபர்மேட் டெஸ்ட் நீங்க பண்ணலாம்ன்றத ஒரு கைடு குடுக்குதுன்னு சொல்றாங்க. இத நம்ம எங்கெல்லாம் அப்ளை பண்றோம்னு பாத்தீங்கன்னா, மில்க் குவாலிட்டி டெஸ்டிங்ல, மீட் அண்ட் போல்ட்ரி இன்ஸ்பெக்ஷன்ல, சீ ஃபுட் அனாலிசிஸ்ல, வாட்டர் குவாலிட்டி எக்ஸாமினேஷன்ல, ஃபுட் ப்ராசஸிங், ஹைஜீன் மானிட்டரிங் இந்த மாதிரி விஷயங்கள் இது அப்ளிகேஷனா கொடுத்துட்டு இருக்கோம். இந்த டைரக்ட் எக்ஸாமினேஷன். நெக்ஸ்ட் இந்த மைக்ரோஸ்கோபிக் எக்ஸாமினேஷன். டைரக்ட் எக்ஸாமினேஷனுக்கு அப்புறம் நம்ம மைக்ரோஸ்கோபிக் உள்ள வரும். சரியா? மைக்ரோஸ்கோபிக் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, இட் இஸ் ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் அண்ட் சிம்பிளஸ்ட் மெத்தட். ரொம்ப ரொம்ப ஓல்டஸ்ட் அண்ட் மட்டும் ரொம்ப ரொம்ப சிம்பிளஸ்ட் மெத்தட். எதுக்காக? useful to observe the microorganism directly. Direct examination டைரக்டா பண்றதுக்காக. ஓகேவா? A small amount of food sample is placed on a microscope slide, stained if necessary and examined under magnification. நல்ல கவனிங்க. இங்க என்ன பண்றாங்க? மைக்ரோஸ்கோப் இருக்கு இல்லையா? அந்த மைக்ரோஸ்கோப் தான் மைக்ரோஸ்கோப். இங்க ஒரு ஸ்லைட்ல அந்த ஃபுட் சாம்பிளுக்கு சின்னதா ஒரு அமௌண்ட் நம்ம வச்சுட்டோம். ஸ்லைட்ல வைக்கிறோம். அந்த ஸ்லைட்ல வச்சு நம்ம மேக்னிஃபிகேஷன் பண்ணி பார்க்கும்போது என்ன இது பிரசன்ட் ஆகாம கண்டுபிடிக்க முடியும். அந்த மாதிரி டிஸ்ப்ளே பண்ண முடியும். அதுக்கு என்ன மைக்ரோஸ்கோப்ஸ் நம்ம யூஸ் பண்றோம்னா, பிரைட் ஃபீல்ட் மைக்ரோஸ்கோப், ஃபேஸ் கான்ட்ராக்ட் மைக்ரோஸ்கோப், ஃப்ளோரசன்ஸ் மைக்ரோஸ்கோப், எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். சரியா? ரொம்ப ரொம்ப ஓல்டஸ்ட் மெத்தட் அண்ட் சிம்பிளஸ்ட் மெத்தட்னு மென்ஷன் பண்றாங்க.
செல்ல கவனிங்க. இதுல நம்ம என்ன இன்ஃபர்மேஷன் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, செல்லோட ஷேப்ப கண்டுபிடிக்கலாம். செல் அரேஞ்ச்மென்ட் கண்டுபிடிக்கலாம். செல்லோட சைஸ் நம்ம கண்டுபிடிச்சுக்க முடியும். பிரசன்ஸ் ஆஃப் ஸ்போர்ஸ் என்ன இருக்குன்றத பார்க்க முடியும். ஈஸ்ட் அண்ட் மோல்ட பத்தி நம்ம பார்க்க முடியும். ஃபங்கல் ஹைஃபை பத்தி பார்க்க முடியும். ஃபாரின் பார்ட்டிகிள்ஸ் என்ன பிரசன்ட் இருக்குன்னு நம்ம பார்த்துக்க முடியும். ஓகேங்களா? சரி. இதோட அட்வான்டேஜ் என்ன? ரொம்ப ரேப்பிடா எக்ஸாமினேஷன் பண்ணிக்க முடியும். சிம்பிள் ப்ரொசீஜர், லோ ஆப்பரேஷனல் காஸ்ட், இமிடியேட் அப்சர்வேஷன். இமிடியேட்டா அப்சர்வேஷன் பண்ணிக்க முடியும். ஆப்பரேஷனல் காஸ்ட் ரொம்ப லோன்னு தான் சொல்றாங்க. சிம்பிளான ப்ரொசீஜர் தான். ரேப்பிட் எக்ஸாமினேஷன் டக்குன்னு இந்த எக்ஸாம் பண்ணிக்கலாம். லிமிட்டேஷன் என்ன ப்ராப்ளம்னா, கேனாட் அக்யூரேட்லி டிட்டர்மைன் வயபிள் செல் கவுண்ட். செல் கவுண்ட் எவ்வளவு இருக்குன்னு அக்யூரேட்டா குடுக்காது. ஸ்பீஷிஸ் ஐடென்டிஃபிகேஷன் இஸ் லிமிட்டட். சில ஸ்பீஷிஸ மட்டும் தான் அதுல ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும்ன்றதே சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, ஸ்கில்டு பெர்சன் கண்டிப்பா அதுக்கு தேவை அப்படின்னு மென்ஷன் பண்றாங்க. சரியா? சரி, ஓகே. ஓரளவு உங்களுக்கு இது தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இவ்வளவு தூரம் நம்ம பார்த்தது வந்து பாத்தீங்கன்னா, இண்டிகேட்டர் ஆர்கானிசம்ஸ் இந்த மாரி எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம். கரெக்ட்டா? இண்டிகேட்டர் ஆர்கானிசம்னா இன்ஃபர்மேஷன் குடுக்குற ஒரு ஆர்கானிசம் பேத்தோஜன்ஸ் பிரசன்ட் ஆகறதுக்கு முன்னாடி அது அதிகமா பிரசன்ட் இருக்கணும்ன்றத மென்ஷன் பண்றது. அதோட டைப்ஸ் என்ன, ரிலேஷன்ஷிப் எப்படி இருந்துச்சு, ஒரு இம்பார்ட்டன்ஸ் என்ன, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, காமன் இண்டிகேட்டர் ஆர்கானிசம் என்னென்ன யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், அத எப்படி நம்ம அப்ளை பண்ணிட்டு இருக்கோம், என்ன அஃபெக்ட் பண்ணுது அத, அப்புறம் மைக்ரோபியல் எக்ஸாமினேஷன பொறுத்தவரைக்கும் டைரக்ட் எக்ஸாமினேஷனுக்குள்ள எது வருது, அதுக்கப்புறம் மைக்ரோஸ்கோப் எக்ஸாமினேஷன் வரைக்கும் நம்ம பார்த்திருக்கோம். ஓகேவா? நெக்ஸ்ட்குள்ள போலாமா? டைரக்ட் மைக்ரோஸ்கோபிக் கவுண்ட், அதாவது மைக்ரோஸ்கோபிக் கவுண்ட்குள்ள நம்ம வந்துட்டோம். சரியா? அத பாருங்க. டைரக்ட் மைக்ரோஸ்கோபிக் கவுண்ட் இஸ் a quantitative method. அது ஒரு குவான்டிடேட்டிவ் மெத்தட்ன்னு சொல்றாங்க. இன் விச் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் ஆர் கவுண்டட். கவுண்ட் பண்றோம். குவான்டிடேட்டிவ் அப்படின்னா, குவான்டிட்டி எவ்வளவு இருக்கு அப்படின்றத மென்ஷன் பண்றது. அப்ப கவுண்ட் பண்றோம். சரியா? சோ அதனால இது ஒரு குவான்டிடேட்டிவ் மெத்தட்ன்னு சொல்றாங்க. அண்டர் தி மைக்ரோஸ்கோப் கீழ வருது யூசிங் a calibrated counting chamber such as the Petrov-Ausuv chamber. இந்த சேம்பரை யூஸ் பண்ணிட்டு நம்ம என்ன பண்றோம்னா, அந்த மைக்ரோபிக் கவுண்ட் இருக்குல்ல, மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் எவ்வளவு பிரசன்ட் இருக்கு நம்ம டைரக்டா கவுண்ட் பண்றோம் அந்த மைக்ரோஸ்கோப் மூலமா. சரி, அததான் இங்க டைரக்ட் மைக்ரோஸ்கோபிக் கவுண்ட்னு சொல்றாங்க. டிஎம்ஸ்ன்னு மென்ஷன் பண்றாங்க. ஓகே. இதோட பிரின்சிபல் என்னன்னு பாத்திரலாம். A measured volume of food suspension is placed in a counting chamber. Microorganisms within the marked grid are counted under the microscope and the total number of cells per millimeter of gram is calculated அப்படின்றத மென்ஷன் பண்றாங்க. இதுக்கு ஒரு கால்குலேஷன் மெத்தட் வச்சிருக்காங்க. முதல்ல என்ன பண்றாங்க, ஒரு கவுண்டிங் சேம்பர் இருக்கு. அந்த கவுண்டிங் சேம்பர்ல அந்த ஃபுட் சஸ்பென்ஷன் பிரசன்டா இருக்கு, ஃபுட் கண்டாமினேஷன் பிரசன்டா இருக்கு. அதுல நம்ம கொஞ்சம் என்ன பண்றோம் அப்படின்னா, இதுதான் அந்த ஸ்லைட் அப்படின்னு பாத்துக்கோங்க. இதுல ஒரு சின்னதா ஒரு மார்க் பண்ணிருக்கு. இங்க ஃபுட் சாம்பிள் இருக்கு அப்படின்னா, அதுல எவ்வளவு தூரம் பிரசன்டா இருக்குன்னு நம்ம கவுண்ட் பண்றாங்க. லோடிங் எவ்வளவு மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் பிரசன்டா இருக்குன்றது. ஓகேவா? ப்ரொசீஜர் பாருங்க. Prepare a homogeneous food suspension. Place a known volume in the counting chamber. Observe under the microscope. Count cells in selected squares. Calculate the microbial concentration. So இங்க என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, எப்படி கவுண்ட் பண்ணணும் அப்படின்றத மென்ஷன் பண்றாங்க. மைக்ரோஸ்கோப் கீழே வச்சதுக்கு அப்புறமா அந்த செல்குள்ள, அந்த செலக்டட் ஸ்கொயருக்குள்ள எவ்வளவு செல்ஸ் இருக்கு நம்ம கவுண்ட் பண்ணிட்டு அதுக்கான கால்குலேஷன் போடுறோம் அப்படின்னா மைக்ரோபியல் கான்சென்ட்ரேஷன் உங்களுக்கு கிடைச்சிருன்றத மென்ஷன் பண்றாங்க. சரியா? எங்கெங்க நம்ம அப்ளை பண்ணிருக்கோம்? ரா மில்க் குவாலிட்டி, ஃபெர்மென்டட் ப்ராடக்ட்ஸ்ல, ஸ்டார்டர் கல்ச்சரல் எவாலுவேஷன், ரிசர்ச் லேபரட்டரில யூஸ் பண்றோம். கல்ச்சர் எவாலுவேஷன்ல யூஸ் பண்றோம். ஃபெர்மென்டட் ப்ராடக்ட்ஸ்ல யூஸ் பண்றோம். மில்க் குவாலிட்டியோட ரா மில்க் குவாலிட்டியோட யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அட்வான்டேஜ் என்ன? ரேபிட் எலிமினேஷன். சீக்கிரமா நம்ம கவுண்ட் பண்ணிக்க முடியும். இன்குபேஷன் பீரியட்ல இதுக்கு தேவையில்ல. ஹை மைக்ரோபியல் பாப்புலேஷனுக்கு ரொம்ப ரொம்ப சூட்டபிளா இருக்கும்னு மென்ஷன் பண்ணியாச்சு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா, லிமிட்டேஷன் பொறுத்தவரைக்கும் போத் லிவிங் செல்லையும் கவுண்ட் பண்ணிடும், டெட் செல்லையும் இது கவுண்ட் பண்ணிடும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா, லோ சென்சிட்டிவ் ஃபார் சாம்பிள் வித் ஃபியூவர் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ். ஒரு சாம்பிள் இருக்கு, ஃபுட் சாம்பிள் இருக்குன்னா, அதுல மைக்ரோபியல் லோட் நெறைய இருந்தா மட்டும் தான் இது ரொம்ப அட்வான்டேஜா இருக்கு. அதே கம்மியான மைக்ரோ ஆர்கானிசம் பிரசன்டா இருக்குன்னா, அது கரெக்ட்டா கவுண்ட் பண்ணிக்க முடியாது. லோ சென்சிட்டிவ்னு மென்ஷன் பண்றாங்க. இப்ப உங்களுக்கு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம எதுக்குள்ள வந்திருக்கோம்னு பாருங்க. மைக்ரோபயாலஜிக்கல் எக்ஸாமினேஷனுக்குள்ள வந்திருக்கோம். அந்த எக்ஸாமினேஷனுக்குள்ள நம்ம முதல் ஸ்டெப்பா டைரக்ட் எக்ஸாமினேஷன்னா என்னன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் அதுல மைக்ரோஸ்கோப் எக்ஸாமினேஷன் பார்த்தோம். அதுக்கப்புறம் டைரக்ட் மைக்ரோஸ்கோபிக் கவுண்ட் பார்த்துட்டு இருக்கோம். சரியா? இப்ப ஸ்டெய்னிங் டெக்னிக்ஸ் என்ன இந்த டைரக்ட் எக்ஸாமினேஷன் அப்படின்றத நம்ம பார்த்துடலாமா? அதாவது பாத்தீங்கன்னா, கிராம் ஸ்டெய்னிங்ன்றத சொல்லுவாங்க. அதாவது பாருங்க, டைரக்ட் எக்ஸாமினேஷன் நம்ம பண்றோம்னு சொல்லியாச்சு. அதான் மைக்ரோஸ்கோபிக் கவுண்ட், மைக்ரோஸ்கோபிக் எக்ஸாமினேஷன். கரெக்ட்டா? டைரக்ட் எக்ஸாமினேஷன், மைக்ரோஸ்கோபிக் எக்ஸாமினேஷன், அதுக்கப்புறமா மைக்ரோஸ்கோபிக் கவுண்ட்குள்ள வந்துட்டோம். அந்த டைரக்ட் எக்ஸாமினேஷன்ல நம்ம ஸ்ட்ரெய்னிங் பண்ணணும்னு சொல்லியாச்சு. ஸ்ட்ரெய்னிங்னா என்னங்க? நம்ம ஸ்ட்ரெய்ட்டா வச்சு நம்ம மைக்ரோஸ்கோப்ல வச்சு பார்க்கும்போது, ஸ்ட்ரெய்னிங் தேவைப்பட்டா அதுல ஸ்ட்ரெயின் பண்ணி தான் பார்க்க முடியும். அதுதான் மென்ஷன் பண்றாங்க. இப்ப நீங்க கவனிங்க. மெனி மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் ஆர் டிரான்ஸ்பரண்ட் அண்டர் தி மைக்ரோஸ்கோப். மைக்ரோஸ்கோப் இருக்கு. அத நான் ஸ்லைட்ல வச்சு மேக்னிஃபை பண்ணி தான் நான் பார்க்குறேன். அந்த ஸ்லைட்ல வச்சு நான் மேக்னிஃபை பண்ணும்போது, சில நெறைய மைக்ரோ ஆர்கானிசம் டிரான்ஸ்பரண்டா இருக்கும். அந்த மைக்ரோஸ்கோப்ல பார்க்க முடியாது. அந்த ஆர்கானிசம்ஸ பார்க்கறதுக்கு
பண்றதுக்காக நம்ம யூஸ் பண்ற மெட்டீரியல் தான் ஸ்ட்ரெய்னிங் மெட்டீரியல்ஸ்ன்னு மென்ஷன் பண்ணுவாங்க. சரியா? ஸ்ட்ரெய்னிங் பண்றதுனால அது கான்ட்ராஸ்ட் மேக்கிங் செல்ஸ் ஈசியர் டூ அப்சர்வ் அண்ட் டிஃபரன்ஷியேட். அந்த கான்ட்ராஸ்ட்ட வந்து இம்ப்ரூவ் பண்ணிட்டு செல்ல ஈஸியா அப்சர்வ் பண்றதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணும். சரிங்களா? அப்ப காமன் ஸ்ட்ரெய்னிங் மெத்தட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிராம் ஸ்ட்ரெய்னிங் இருக்கு, சிம்பிள் ஸ்ட்ரெய்னிங் இருக்கு. டைரக்ட் எக்ஸாமினேஷன், மைக்ரோஸ்கோபிக் எக்ஸாமினேஷன், மைக்ரோஸ்கோபிக் கவுண்ட். அந்த மைக்ரோஸ்கோபிக் எக்ஸாமினேஷன்க்குள்ள ஸ்ட்ரெய்னிங்ன்ற மெத்தட கொண்டு வரும். அந்த ஸ்ட்ரெய்னிங் மெத்தட் எதுக்காக கொண்டு வரும் அப்படின்னா, நெறைய மைக்ரோ ஆர்கானிசம் டிரான்ஸ்பரன்சியா இருக்கும். கண்ணுக்கு தெரியாது. மைக்ரோஸ்கோப்ல பார்க்கும்போது கூட தெரியாது. அத பார்க்கறதுக்காக நம்ம என்ன பண்றோம்னா, ஸ்ட்ரெய்னிங் மெத்தட்ஸ் கொண்டு வரோம். அந்த ஸ்ட்ரெய்னிங் மெத்தட்ஸ் வந்து கிராம் ஸ்ட்ரெய்னிங் ஒண்ணு, சிம்பிள் ஸ்ட்ரெய்னிங் ஒண்ணு. ஓகேவா? அப்ப கிராம் ஸ்ட்ரெய்னிங்ல 2 இருக்கு. கிராம் பாசிட்டிவ், கிராம் நெகட்டிவ். அதாவது கிராம் பாசிட்டிவ்க்கு ஒண்ணு, கிராம் நெகட்டிவ் ஒண்ணு. இப்ப கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியா எடுத்துருக்கீங்க அப்படின்னா, அது எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா, பர்பிள் கலர்ல அப்பியர் ஆகும். கிராம் நெகட்டிவ் அப்படின்னா பிங்க் கலர்ல அப்பியர் ஆகும். சிம்பிள் ஸ்ட்ரெய்னிங்க பொறுத்தவரைக்கும் யூசஸ் எ சிங்கிள் டை சச் அஸ் மெத்திலைன் ப்ளூன்னு யூஸ் ஆகும். அதனால ஷெல்லோட ஷேப், அரேஞ்ச்மென்ட் நம்ம கண்டுபிடிச்சுக்க முடியும். ஓகேங்களா? மைக்ரோஸ்கோபிக் கீழ அந்த அந்த ஸ்லைட்ல வச்சிருக்க ஃபுட்ட மேக்னிஃபை மூலமா நம்ம பார்க்கறதுக்காக நம்ம யூஸ் பண்ற அந்த ஸ்ட்ரெய்னிங் மெத்தட் தான் கிராம் ஸ்ட்ரெய்னிங், சிம்பிள் ஸ்ட்ரெய்னிங். அது கிராம் ஸ்ட்ரெய்னிங்லயே கிராம் பாசிட்டிவ், நெகட்டிவ், சிம்பிள் ஸ்ட்ரெய்னிங்ல மெத்திலைன் ப்ளூ. ஓகேவா? சரி. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்போர்ட்ஸ் ட்ரெய்னிங் இருக்கு, கேப்சூல் ட்ரெய்னிங் இருக்கு. இதெல்லாம் ஏன் ஃபுட் மைக்ரோபயாலஜி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ன்னு பார்த்தீங்கன்னா, பாக்டீரியல் கிளாசிஃபிகேஷன முன்னாடி தெரிஞ்சுக்கிறதுக்காகவும், ஸ்போர் ஃபார்மிங் ஆர்கானிசம் பிரசன்ட் இருக்கான்னு டிடெக்ட் பண்றதுக்காகவும், பயோகெமிக்கல் ஐடென்டிஃபிகேஷனுக்கு சப்போர்ட் பண்றதுக்காகவும், பயோகெமிக்கல் டெஸ்ட்க்கு சப்போர்ட் பண்றதுக்காகவும் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு மென்ஷன் பண்றாங்க. சரியா? கேப்சூல்ஸ் ட்ரெய்னிங் அப்படின்றதுனால பாக்டீரியாவோட கேப்சூல் நம்ம டெமான்ஸ்ட்ரேட் பண்ணிக்க முடியும். அந்த கேப்சூலோட பேத்தஜன்ஸ் நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும்ன்றதையும் சொல்றாங்க. ஸ்போர்ஸ் ட்ரெய்னிங் மூலமா பாக்டீரியல் எண்டோஸ்போர் பிரசன்ட் இருக்கான்னு பார்த்துக்க முடியும். சரிங்களா? சோ கிராம் ஸ்ட்ரெய்னிங், பாசிட்டிவ், நெகட்டிவ், சிம்பிள் ஸ்ட்ரெய்னிங் அது இல்லாம வந்து ஸ்போர்ட்ஸ் ட்ரெய்னிங், கேப்சூல் ட்ரெய்னிங் எல்லாமே அந்த ஸ்லைட்ல இருக்க ஃபுட்ட நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணி அதுல இருக்கிற செல்ஸ நம்ம ஐடென்டிஃபை பண்றதுக்காக தான் யூஸ் பண்றது. ஓகேவா? ஸ்போர் ஃபார்மிங் பாக்டீரியா இருக்கா? ஓகே. ஸ்போர்ட்ஸ் ட்ரெய்னிங் யூஸ் பண்ணுங்க. கேப்சூல் இருக்கா? கேப்சூல் ட்ரெய்னிங் யூஸ் பண்ணுங்க. சோ இந்த மாரி விஷயங்கள் தான். இப்ப இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போற மெத்தட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, எனுமரேஷன் மெத்தட்ன்னு வரப்போறோம். எனுமரேஷன்னா அந்த எவ்ளோ நம்பர் ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம் அந்த ஃபுட்ல பிரசன்ட்டா இருக்குன்னு நம்ம பார்க்கறது தான். சரியா? நெக்ஸ்ட் கிளாஸ் இத நம்ம பார்க்கலாம். இப்ப உங்களுக்கு ஓரளவு ஐடியா கிடைச்சிருக்கணும். ரொம்ப கன்ஃப்யூஸ் பண்ணிக்க வேண்டாம். சிம்பிளா இருங்க. இண்டிகேட்டர் ஆர்கானிசம்னா என்ன? பேத்தோஜெனிக் ஆர்கானிசம்னா என்ன? ஃபுட் இண்டஸ்ட்ரியில இண்டிகேட்டர் ஆர்கானிசம் எதுக்காக யூஸ் பண்றாங்க? பேத்தோஜெனிக் ஆர்கானிசம் எதுக்காக யூஸ் பண்றாங்க? பேத்தோஜெனிக் ஆர்கானிசம் என்ன பண்ணுது? இண்டிகேட்டர் ஆர்கானிசம் என்ன ரோல் ப்ளே பண்ணுது? அதோட அட்வான்டேஜ் என்ன? இம்பார்ட்டன்ஸ் என்ன? ஃபேக்டர்ஸ் எது அத அஃபெக்ட் பண்ணுது? இதுக்கும் அதுக்கும் டிஃபரன்ஸ் என்ன? அப்புறம் மைக்ரோபயாலஜிக்கல் எக்ஸாமினேஷன்னா, டைரக்ட் எக்ஸாமினேஷன்னா என்ன? அதுக்குள்ள மைக்ரோஸ்கோப் எக்ஸாமினேஷன்னா என்ன? மைக்ரோஸ்கோபிக் கவுண்ட்னா என்ன? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்ட்ரெய்னிங் நம்ம எதுக்காக பண்றோம்? டைரக்ட் எக்ஸாமினேஷன்ல, மைக்ரோஸ்கோபிக் எக்ஸாமினேஷன்ல. அந்த காமன் ஸ்ட்ரெய்னிங்ல என்னென்ன மெத்தட்ஸ் இருக்கு? ஸ்ட்ரெய்னிங் இருந்தது, கிராம் ஸ்ட்ரெய்னிங் அந்த மாரி இருந்தது. சிம்பிள் ஸ்ட்ரெய்னிங் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் ட்ரெய்னிங் இருந்துச்சு, கேப்சூல் ட்ரெய்னிங் இருந்துச்சு. சோ இதெல்லாம் என்ன ரோல் ப்ளே பண்ணுது? ஓவராலா பார்த்தாச்சு. ரொம்ப கன்ஃப்யூஸ் பண்ணிக்க வேணாம். நார்மலான விஷயம். சரியா? இங்கேயே பாருங்க உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கேன். இண்டிகேட்டிவ் ஆர்கானிசம் கிளாஸ் பார்த்திருக்கோம். அதுல டைரக்ட் எக்ஸாமினேஷன் பத்தி நம்ம பார்த்திருக்கோம். ஓகேவா? இதுக்கப்புறம் எனுமரேஷன் மெத்தட் பார்ப்போம். பிளேட் கவுண்ட் பார்த்தோம். ரேபிட் டிடக்ஷன் நம்ம பார்க்க போறோம். ஓகே? சோ நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. நல்லா படிங்க. ரொம்ப டைம் எடுத்து பொறுமையா கிளாஸ் கவனிச்சீங்க, நோட்ஸ் எடுத்தீங்கனாலே நல்லபடியா உங்களுக்கு புரிஞ்சிரும். சோ எந்த டவுட்ஸும் தாராளமா கேளுங்க. தேங்க் யூ சோ மச்.